நேர்களே, இது கிரீன் டிவி வழங்கும் உளவியல் உண்மைகள் நிகழ்ச்சி. இன்றைய நாளில் கனவுகள் பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம். கனவுகள் எப்பொழுதும் கண் கவர்வனவாக, அற்புதமானதாக, திகிலூட்டுவனவாக அல்லது வித்தியாசமானதாக இருக்கலாம். நாம் ஏன் கனவு காண்கிறோம் என்பதில் தெளிவான ஒரு கருத்து இல்லை என்றாலும், நாம் கனவு காணும்போது என்ன நடக்கிறது என்பது பற்றி ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் கற்றுக்கொண்டுள்ளனர். கனவுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 விடயங்கள் இதோ. முதலாவது, எல்லோரும் கனவு காண்கிறார்கள். பெரியவர்களும் குழந்தைகளும் ஒரே இரவில் 2 மணி நேரம் கனவு காண்கிறார்கள். உண்மையில் மக்கள் ஒவ்வொரு இரவிலும் பல கனவுகளை காண்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஒவ்வொரு கனவும் சராசரியாக 5 முதல் 20 நிமிடங்கள் வரை நீடிக்கும். ஒருவர் தனது வாழ்நாளில் சராசரியாக 6 ஆண்டுகள் கனவு காண்பதில் செலவழிக்கிறார். இரண்டாவது, உங்கள் கனவுகளை நீங்கள் மறந்து விடுவீர்கள். அனைத்து கனவுகளிலும் 95% விழித்தவுடன் விரைவில் மறந்துவிடும். கனவுகளை ஏன் நினைவில் கொள்வது மிக கடினம் என்பது குறித்த ஒரு கோட்பாட்டின்படி, தூக்கத்தின் போது மூளையில் ஏற்படும் மாற்றங்கள் நினைவக உருவாக்கம் நடைபெற தேவையான தகவல் செயலாக்கம் மற்றும் சேமிப்பகத்தை ஆதரிக்காது. தூங்குபவர்களின் மூளையை ஸ்கேன் செய்வதன் மூலம் நினைவக உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் முன்மடல்கள் REM விரைவான கண் இயக்கம் தூக்கத்தின் போது செயல்படுவதில்லை என்பதை காட்டுகின்றன. விரைவான கண் இயக்கம் அதாவது REM என்பது கனவு காணும் கட்டமாகும். மூன்றாவது, எல்லா கனவுகளும் வண்ணமயமாக இருப்பதில்லை. பெரும்பாலான மக்கள் வண்ணமயமான கனவுகளை காண்பதாக கூறும் அதே வேளையில் கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் மட்டுமே கனவு காண்பதாக கூறும் மக்கள் ஒரு சிறிய சதவீதத்தினரும் உள்ளனர். பல ஆய்வுகளில் கனவு காண்பவர்கள் விழித்தெழுந்து தங்கள் கனவுகளில் பொருந்தக்கூடிய ஒரு விளக்கப்படத்திலிருந்து வண்ணங்களை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர். அவற்றில் வெளிர் வண்ணங்களே பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டன. நான்காவது, ஆண் பெண் இருவரினதும் கனவுகள் வித்தியாசப்படுகின்றன. ஆண்களினதும் பெண்களினதும் கனவுகளின் உள்ளடக்கத்தை பார்க்கும்போது சில வேறுபாடுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பல ஆய்வுகளில் ஆண்கள் பெரும்பாலும் ஆயுதங்களை பற்றி கனவு காண்பதாக கூறினர். அதே சமயம் பெண்கள் ஆடைகளை பற்றிய குறிப்புகள் பற்றிய கனவு காண்பதாக அறியப்பட்டது. மற்றொரு ஆய்வில் ஆண்களின் கனவுகள் அதிக ஆக்ரோஷமான உள்ளடக்கம் மற்றும் உடல் செயல்பாடுகளை கொண்டிருக்கும். அதே சமயம் பெண்களின் கனவுகள் அதிக நிராகரிப்புகளை கொண்டிருப்பதோடு உடல் செயல்பாடுகளை விட அதிக உரையாடல் உள்ளடங்கியிருப்பதாக காணப்பட்டது. பெண்கள் ஒப்பீட்டளவில் சற்று நீளமான கனவுகளை காண்கிறார்களாம். அவை அதிக கதாபாத்திரங்களை கொண்டுள்ளன. பொதுவாக கனவுகளில் தோன்றும் கதாபாத்திரங்களை பொறுத்தவரை ஆண்கள் பெண்களை விட 2 மடங்கு அதிகமாக மற்ற ஆண்களை பற்றி கனவு காண்கிறார்களாம். அதே சமயம் பெண்கள் இரு பாலினத்தினரையும் சமமாக கனவு காண்கிறார்கள். ஐந்தாவது, விலங்குகளும் கனவு காணக்கூடும். தூங்கும் நாய் அதன் வாலை அசைக்கும் போது அல்லது கால்களை நகர்த்தும் போது அது கனவு காண்கிறது என்று பலர் நினைக்கிறார்கள். இது உண்மையிலேயே நிகழ்கிறது என்பதை உறுதியாக கூறுவது கடினம் என்றாலும் விலங்குகள் உண்மையில் கனவு காணக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். மனிதர்களைப் போலவே விலங்குகளும் REM மற்றும் REM அல்லாத தூக்கத்தின் சுழற்சிகளை உள்ளடக்கிய தூக்க நிலைகளுக்கு செல்கின்றன. ஆறாவது, உங்கள் கனவுகளை உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஒரு தெளிவான கனவின் போது நீங்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் கனவு காண்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தெளிவான கனவு என்பது நனவு மற்றும் REM தூக்கம் ஆகிய இரண்டின் ஒருங்கிணைந்த நிலை என்று கருதப்படுகிறது. இதன் போது நீங்கள் பெரும்பாலும் கனவு உள்ளடக்கத்தை இயக்கலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம். ஏழாவது, எதிர்மறை உணர்ச்சிகளே மிகவும் பொதுவானவை. 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சியாளர் கெல்வின் எஸ் ஹால் கல்லூரி மாணவர்களின் 50,000 கனவுகளை சேகரித்தார். இந்த அறிக்கைகள் 1990களில் ஹாலின் மாணவர் வில்லியம் டோம் ஹாஃபிற்கு கிடைத்தது. பலரின் கனவுகளின் போது பல வகை உணர்ச்சிகள் அனுபவிக்கப்படுகின்றன என்பதை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தின. கனவுகளில் அனுபவிக்கும் மிகவும் பொதுவான உணர்ச்சி கவலை மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகள் என கண்டறியப்பட்டது. பொதுவாக நேர்மறையானவற்றை விட எதிர்மறையானவையே மிகவும் பொதுவானவையாக இருந்தன. எட்டாவது,
பார்வையற்றவர்களுக்கும் கனவு வருமா? பிறந்ததிலிருந்தே பார்வையற்றவர்களை பற்றிய ஒரு ஆய்வில் அவர்களின் கனவுகளில் காட்சி உருவங்களை காண்பதாக கண்டறியப்பட்டது. மேலும் அவர்களுக்கு காட்சி கனவு நினைவுபடுத்தலுடன் தொடர்புடைய கண் அசைவுகளும் இருந்தன. ஆய்வின் போது கண் பார்வையுள்ள பங்கேற்பாளர்களை காட்டிலும் பார்வையற்றவர்களின் கண் அசைவுகள் குறைவாக இருந்த போதிலும் பார்வையற்ற பங்கேற்பாளர்கள் காட்சி உள்ளடக்கம் உட்பட அதே கனவு உணர்வுகளை தெரிவித்துள்ளனர். 9வது, உங்கள் கனவுகளின் போது உங்களால் உடலை அசைக்க முடியாது. ரெம் தூக்கம் தன்னார்வ தசைகளின் பக்கவாதத்தால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த நிகழ்வு ரெம் அட்டோனியா என அழைக்கப்படுகிறது. மேலும் நீங்கள் தூங்கும் போது உங்கள் கனவுகளின் செயல்பாடுகளுக்கேற்ற உடலின் அசைவுகளை தடுக்கிறது. இது இயக்க நரம்புகள் தூண்டப்படாமையினால் நிகழ்கிறது. சில சந்தர்ப்பங்களில் இந்த பக்கவாதம் 10 நிமிடங்கள் வரை விழித்திருக்கும் நிலைக்கு செல்லக்கூடும். இது தூக்க முடக்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வு நம்மை பயமுறுத்தும் அதே வேளையில் இது மிகவும் சாதாரணமானது என்றும் சாதாரண தசை கட்டுப்பாடு திரும்புவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே எடுக்கும் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். 10வது, கனவுகள் பெரும்பாலும் பொதுவானவை. கனவுகள் பெரும்பாலும் நம் தனிப்பட்ட அனுபவங்களால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சியாளர்கள் சில கனவின் கருப்பொருட்கள் வெவ்வேறு கலாச்சாரங்களில் மிகவும் பொதுவானது என்பதை கண்டறிந்துள்ளார்கள். உதாரணமாக, உலகில் வெவ்வேறு இடங்களில் வாழும் மக்கள் துரத்தப்படுவது, தாக்கப்படுவது அல்லது விழுவது பற்றி அடிக்கடி கனவு காண்கிறார்கள். பிற பொதுவான கனவு அனுபவங்களாக உறைந்து போதல் மற்றும் நகர முடியாமல் இருப்பது, தாமதமாக வருவது, பறப்பது போன்றவற்றை கூறலாம். ஆம் நேயர்களே, கனவுகள் பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்களை இன்று நாம் அறிந்து கொண்டோம். மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முகமது ரியாஸ் ஃபாத்திமா பிஷ்ரினா. நன்றி.